வணக்கம். இது லங்கா டுடேயின் இன்றைய காலை நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜோ பைடன் தலைமையில் குவாட் தலைவர்கள் மாநாடு. ஆப்கானிஸ்தானில் கடத்தல்காரர்கள் உட்பட 7 பேர் சுட்டுக்கொலை. தலிபான்களின் துணை பிரதமர் முல்லா பரதர் கொலையா? வெளிவரும் பரபரப்பு பின்னணி. தலிபான்களுக்கு சவால் விட்ட ஆப்கான் பெண்மணி, கவனத்தை ஈர்க்கும் அவரின் ஒற்றை புகைப்படம். ஆப்கானின் மனிதாபிமான உதவிக்கு $600 மில்லியன் நிதி கோருகிறது ஐநா. பைடன் நிர்வாகத்தின் அதிரடி முடிவு, நன்மை அடையவுள்ள வெளிநாட்டவர்கள். உலக அளவில் கொரோனா பரவியவர்களின் எண்ணிக்கை 22.6 கோடியாக உயர்வு. ஏமனில் நிலக்கண்ணி வெடித்ததில் 15 பேர் காயம். இனி விரிவான செய்திகள். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் இணைந்து குவாட் அமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த அமைப்பின் முதல் உச்சி மாநாடு கடந்த மார்ச் மாதம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்நிலையில் குவாட் தலைவர்களின் நேரடி பங்கேற்பில் முதல் உச்சி மாநாடு அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் வரும் 24ஆம் தேதி குவாட் தலைவர்களின் மாநாடு நடைபெற உள்ளது. ஜோ பைடன் தலைமையில் வெள்ளை மாளிகையில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிஸ் மற்றும் ஜப்பான் பிரதமர் ஜோஷிஹைட் சுகா ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் மோடி விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளார். குவாட் மாநாட்டில் கொரோனா வைரஸ், பருவநிலை மாற்றம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். ஆப்கானிஸ்தான் நாட்டின் வடக்கே பால்க் மாகாணத்தில் கடத்தல்காரர்கள் சிலர் 2 பேரை சிறைப்பிடித்து வைத்துள்ளனர். அவர்களை விடுவிக்க பயண தொகை கேட்டு மிரட்டலும் விடுத்தனர். அவர்களை மீட்பதற்காக பாதுகாப்பு படையினர் சென்றுள்ளனர். கடத்தல் கும்பலை பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் கடத்தல்காரர்கள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். எனினும் கடத்தல் கும்பல் சிறைப்பிடித்து வைத்திருந்த 2 பேரும் துப்பாக்கி சண்டையில் கொல்லப்பட்டு விட்டனர். இந்த சண்டையில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார். தலிபான்களின் துணை பிரதமர் முல்லா அப்துல் பரதர் கருத்து வேறுபாடு காரணமாக தலிபான்களாலேயே கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் துணை பிரதமர் முல்லா பரதர் நலமாக இருப்பதாக கூறி அவரை பேசியதாக ஒரு குரல் பதிவும் கைப்பட எழுதியதாக கூறி ஒரு கடிதமும் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஊடகங்களே தவறான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் தலிபான்கள் தரப்பில் முல்லா பரதர் தொடர்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. தங்களிடையே எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை எனவும் முல்லா பரதர் ஆப்கானிஸ்தானின் எதிர்காலம் தொடர்பிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் முக்கிய தலைவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தலிபான்கள் தங்களின் புதிய அரசாங்கம் தொடர்பில் கடந்த வாரம் அறிவிப்பு வெளியிட்டு அதில் முல்லா பரதர் துணை பிரதமராக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எழுந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தலிபான்களின் நிறுவன உறுப்பினர்களுக்கும் ஹக்கானி குழுவினருக்கும் இடையே கருத்து மோதலால் முல்லா பரதர் முக்கிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. மேலும் ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியதன் பின்னர் முதல் முறையாக கட்டார் நாட்டிலிருந்து வெளிவிவகார அமைச்சர் உட்பட முக்கிய அதிகாரிகள் குழு காபூல் நகருக்கு விஜயம் செய்த நிலையில் அந்த சந்திப்பில் துணை பிரதமரான முல்லா பரதர் பங்கேற்கவில்லை என்பதும் அவர் உயிருடன் இருக்கிறாரா என்ற சந்தேகத்தை வலுவடைய செய்துள்ளது. ஆனால் கட்டார் அமைச்சர்கள் குழுவினருடன் முன்னெடுக்கப்பட்ட சந்திப்பில் ஹக்கானி குழு தலைவர்களில் 3 ஆப்கான் அமைச்சர்கள் தரப்புடன் கலந்து கொண்டுள்ளதும் முல்லா பரதர் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. முல்லா பரதர் தலிபான்களின் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவர் மட்டுமன்றி தலிபான்களின் முதல் உச்ச தலைவரான முல்லா உமருக்கு துணைத் தலைவராகவும் பணியாற்றினார். 2013இல் காசநோய் காரணமாக முல்லா உமர் மரணமடைய தலிபான்களின் அரசியல் பிரிவின் தலைவராக பரதர் பொறுப்பேற்றார். ஆனால் ஹக்கானி குழுவினருடன் எப்போதும் ஒரு மோதல் போக்கியே முல்லா பரதர் கொண்டிருந்தார் என கூறப்படுகிறது. தலிபான்கள் தங்களின் முக்கிய எதிரியாக பார்க்கப்படும் IS கோரசான் பிரிவினருடன் ஹக்கானி குழு நெருக்கமாக இருப்பதே இதற்கு முதன்மை காரணமாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் காபூல் விமான நிலையத்திற்கு வெளியே நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலானது ஹக்கானி குழுவினரின் தூண்டுதலால் IS கோரசான் பிரிவு முன்னெடுத்துள்ளதாகவே பரவலாக பேசப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் பாரிய மனிதாபிமான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக எச்சரிக்கை செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபை அந்த நாட்டிற்கு $600 மில்லியன் அதிகமான நிதி உதவியை கோரியுள்ளது. இதனிடையே ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றிய பின்னர் பாகிஸ்தானில் இருந்து சென்ற முதலாவது பயணிகள் விமானம் தலைநகர் காபூலில் தரையிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் அந்த நாட்டு மக்களுக்கான சர்வதேச உதவிகளை பெறும் வகையிலான மாநாடு ஜெனீவாவில் இன்று இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் உரையாற்றிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரேஸ்
பல தசாப்த கால யுத்தம், துன்பம் மற்றும் பாதுகாப்பின்மைக்கு பின்னர் ஆப்கான் மக்கள் மிகவும் ஆபத்தான தருணத்தை எதிர்கொள்கின்றனர் என கூறியுள்ளார். ஆகவே ஆப்கானில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு அவசியமான நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு 600 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏமன் நாட்டில் அல் கவுகா மாவட்டத்தில் ஹொடைடா நகரில் ஹவுதி பயங்கரவாதிகள் நிலக்கண்ணி வெடியை புதைத்து வைத்துள்ளனர். இதில் அந்த வழியே சென்ற வாகனம் ஒன்று சிக்கியுள்ளது. அந்த வாகனத்தில் பயணம் செய்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் என 15 பேர் காயமடைந்துள்ளனர். அந்த வாகனமும் பகுதியளவு சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவத்தில் சிக்கியவர்களை உள்ளூர்வாசிகள் மற்றும் அரசு ஆதரவு ராணுவ வீரர்கள் உடனடியாக சென்று மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். சீனாவின் வூகான் நகரில் 2019ஆம் ஆண்டு கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 221 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் வைரஸ் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,60,30,533 அதிகரித்துள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 1,87,08,732 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 20,26,70,307 பேர் குணமடைந்துள்ளனர். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 46,51,492 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் நிரந்தரமாக குடியேறுவதற்கான கிரீன் கார்டு பெறுவதற்காக பாராளுமன்றத்தில் புதிய மசோதா நிறைவேற்றப்பட உள்ளது. அமெரிக்காவில் ஆண்டுதோறும் வெளிநாட்டவர்கள் பலர் பணி, கல்வி உட்பட பல்வேறு காரணங்களுக்காக குடியேறுகின்றனர். இந்தியர்கள் வருகைதான் அதிகமாக உள்ளது. அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேற வேண்டுமானால் கிரீன் கார்டு பெற வேண்டும். அதனால் கிரீன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையும் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவில் ஆண்டுதோறும் 1.4 லட்சம் கிரீன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனினும் இந்தியர்களுக்கு பல்வேறு காரணங்களால் கிரீன் கார்டு பெறுவது சிக்கலாக உள்ளது. இந்நிலையில் கிரீன் கார்டு வழங்குவது தொடர்பாக அமெரிக்க பாராளுமன்றத்தில் புதிய மசோதா நிறைவேற்றப்பட உள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவின் குடியேற்ற சட்ட நிறுவனத்தின் அதிகாரியொருவர் கூறியிருப்பதாவது: அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேற்றம் பெற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்காக புதிய மசோதா விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த மசோதா சட்டமாக்கப்பட்ட பின் கிரீன் கார்டு பெறுவதில் நிலுவையில் உள்ள விண்ணப்பதாரர்கள் 3.8 லட்சம் ரூபாய் கூடுதலாக செலுத்தி கார்டு பெற்றுக் கொள்ள முடியும். H-1B விசா வைத்திருப்பவர்களும் தங்களின் வயது வரம்பு முடியும் தருவாயில் இருந்தாலும் அல்லது முடிந்திருந்தாலும் புதிய சட்டம் அமுலான பின் கூடுதலான பணம் செலுத்தி கிரீன் கார்டு பெறலாம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இந்த புதிய மசோதா அமெரிக்க பாராளுமன்றத்தில் நிறைவேறி சட்டமானால் இந்தியர்கள் அதிக அளவில் பயன்பெறுவர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் கண்டிப்பான புதிய மாணவர்கள் உடை தொடர்பில் பெண்ணொருவர் இணையமூடாக கடும் பிரச்சாரத்தை தொடங்கியதற்கு பெரும் ஆதரவு குவிந்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் கலாச்சாரம் எனது உடைகள் மீது கை வைக்காதே போன்ற வசனங்களை குறிப்பிட்டு பாரம்பரிய உடையுடன் அவர் வெளியிட்ட புகைப்படத்தை பலர் பகிர்ந்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தான் பாரம்பரியம் என்ன என்பது கூட தெரியாதவர்கள் தாலிபான்கள் என குறிப்பிட்டுள்ள குறித்த பெண்மணி, கடந்த 20 ஆண்டுகளாக ஆப்கான் பெண்கள் தங்கள் பாரம்பரிய உடைகளையே பெரும்பாலும் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி கூடங்களில் பயன்படுத்தி வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 20 ஆண்டுகளில் கால்சட்டை ஜீன்ஸ் மூலம் மாற்றப்பட்டிருக்கலாம். கழுத்து துண்டு தோள்களுக்கு பதிலாக தலையில் போடப்படுகிறது என்பதே ஏற்பட்டுள்ள புதிய மாற்றம். தாலிபான்களுக்கு ஆதரவாக வார இறுதி நாளில் ஊர்வலம் சென்றவர்கள் கண்டிப்பாக ஆப்கான் பெண்களை பிரதிநிதித்துவம் செய்பவர்கள் அல்ல எனவும் டாக்டர் பஹார் ஜலாலி அழுத்தமாக குறிப்பிட்டார். அவர் வெளியிட்ட ஆப்கான் பாரம்பரிய உடையுடன் கூடிய புகைப்படத்தை வெளிநாட்டு வாழ் ஆப்கான் பெண்கள் பெருவாரியாக பகிர்ந்து வருவதுடன் தாங்கள் பங்கிற்கு புகைப்படங்களையும் பதிவேற்றி வருகின்றனர். தாலிபான்கள் மீண்டும் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றியதால் ஆப்கானிஸ்தானின் அடையாளம் மற்றும் இறையாண்மை தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது என்றார் டாக்டர் பஹார் ஜலாலி.